அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நேர்மாறு திரிகோணமிதி சார்புகள், அதுல நாம இந்த 1 மார்க்கெல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி வேல்யூ ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் 0 less than or equal to x less than or equal to pi is சைன் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் எக்ஸோட மதிப்பு வந்து 0க்கும் பைக்கும் நடுவில், அதோட மதிப்பு என்னன்னு கேட்டீங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நம்ம எதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நீங்க 9th இருந்தே ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு வரீங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா, சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு வரீங்க. அதை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கொடுத்த கொஸ்டின் வந்து சைன் ஆஃப் காஸ் எக்ஸ், நீங்க என்ன பண்ணிக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த காஸ் எக்ஸுக்கு பதிலாக சைன் ஆஃப் 90 மைனஸ் எக்ஸ் அப்படி போட்டுக்கலாம். சைன் இன்வர்ஸும் சைனும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்சஸ், அப்போ ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆப்ஷன் வந்து π/2 மைனஸ் எக்ஸ், அதாவது தேர்ட் ஆப்ஷன். சரியா? அடுத்து இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, if sin inverse of x. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து ஒரு நிமிஷம் அடுத்து போகலாம். சரி, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது செகண்ட் வந்து if sin inverse x plus sin inverse y equal to 2π/3, then cos inverse x plus cos inverse y equal to என்ன அப்படின்னு கேட்டது. நீங்க ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. என்ன அப்படின்னா, sin inverse x plus cos inverse x equal to π/2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா, sin inverse x plus cos inverse x plus sin inverse y plus cos inverse y, இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், sin inverse x plus sin inverse y plus cos inverse x plus cos inverse y அதை பிரிச்சுட்டு இதோட வேல்யூ போடும். ஆக்சுவலாக இது வந்து 1 + 1 = 2ன்னு வரும். இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், sin inverse x plus sin inverse y plus cos inverse x plus cos inverse y equal to 2. 2 இல்லை, சாரி, π/2. இது π/2, இதுவும் π/2. ஸோ இதோட ஆன்சர் வந்து பை. 2 கிடையாது, பை. ஸோ இது வந்து பை. இப்போ இந்த sin inverse x plus sin inverse y வந்து என்ன கொடுத்துருக்கு, 2π/3 கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2π/3 plus cos inverse x plus cos inverse y equal to பை. இப்போ இந்த 2π/3 ரைட் சைடு கொண்டு போயிட்டா cos inverse x plus cos inverse y equal to பை minus 2π/3. பைனா 180, 2π/3னா 120. ஸோ 180 120 பண்ணா 60. 60னா ஆன்சர் π/3. ஸோ இது வந்து என்னது, செகண்ட் ஆப்ஷன். சரியா? அடுத்து இப்போ நம்ம நல்லா பார்த்துக்கோம். தேர்ட் கொஸ்டின் போகலாம். இது எரேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாகவே போகணும். என்ன, ஒரு கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நாம் வந்து தேர்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இதை எரேஸ் பண்ணி. சரி, பாருங்க. தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தேர்டு sin inverse 3/5 plus sin cos inverse 12/13 plus secant inverse π/3 minus cosecant inverse 13/12 அப்படின்ட்டு 4 ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் நீங்க வித்தியாசமா சிந்திக்கணும்.
என்ன அப்படின்னா sin inverse 3/5 cos inverse minus cos inverse 12/13 plus secant inverse 5/3 minus cosecant inverse 13/12 அப்படின்னு. இப்போ இதை வந்து நீங்க எப்படி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா sin inverse 3/5 இருக்கட்டும். இப்போ நாம என்ன பண்றேன், sin inverse 3/5 minus cos inverse 12/13 plus secant inverse 5/3 minus cosecant inverse 13/12. இந்த sin inverse 3/5 அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த மைனஸ் cos inverse 12/13 அப்படியே இருக்கட்டும். சீக்கண்ட் இன்வர்ஸ்னா சீக்கண்டுக்கு ரெசிப்ரோக்கல் வந்து உங்களுக்கு என்ன தெரியும், காஸ்ன்னு தெரியும். அப்ப இந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் 5/3 நாம காஸ் இன்வர்ஸ் 3/5 அப்படின்னு பிடிச்சுக்கலாம். அடுத்தது இந்த கொசிகண்ட் இன்வர்ஸ் 13/12 வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து சைன் இன்வர்ஸ் 12/13 அப்படி போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், சைன் இன்வர்ஸ் 3/5 பக்கத்துல காஸ் இன்வர்ஸ் 3/5 போட்டுக்கிறேன். இங்க மைனஸ் மைனஸ் காமனா எடுத்துட்டு காஸ் இன்வர்ஸ் 12/3 பிளஸ் சைன் இன்வர்ஸ் 12/13 போட்டுக்கிறேன். இப்போ இது என்ன ஆகும்னா இது வந்து 1 அது 1, ஸோ 1 - 1 வந்து 0 அப்படின்னு வரும். ஓகேவா? இதை பாருங்க, fourth question. If sin inverse x equal to 2 sin inverse alpha has a solution, then அப்படியே 4 ஆப்ஷன் இருக்கு. இப்போ sin inverse x equal to 2 sin inverse alpha இப்போ ஒரு தீர்வு இருந்தால் அந்த தீர்வு வந்து எந்த இடைவெளியில வரும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸை பொறுத்த மட்டும் சைன் இன்வர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா -π/2க்கும் +π/2க்கும் நடுவில் இருக்கும். இப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 சைன் இன்வர்ஸ் ஆல்பா அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ இந்த 2 சைன் இன்வர்ஸ் ஆல்பா அப்படிங்கிறது எப்படி வரும் கேட்டீங்கன்னா -π/2க்கும் +π/2க்கும் நடுவில் வரும். ஸோ -π/2 less than or equal to 2 sin inverse alpha less than or equal to π/2. இப்போ இந்த 2-ஐ ரெண்டு சைடு எடுத்துக்கிறேன், வந்து டினாமினேட்டர் பண்ணுறோம். இப்போ -π/4 less than or equal to sin inverse alpha less than or equal to π/4 அப்படி வரும். இப்போ சைனை மாத்திருங்க. அப்போ இங்க என்ன வரும்னா சைன் இன்வர்ஸ் சைன் ஆஃப் இன்வர்ஸ் போயிடும், சைன் ஆஃப் π/4 சைன் ஆஃப் -π/4 அப்படின்னு வரும். இன்வர்ஸ் போயிடும் இல்லையா, இன்வர்ஸ் போயிடும். இங்க வந்தா சைன் சைன் ஸோ சைன் ஆஃப் -π/4 less than or equal to alpha less than or equal to இது அந்த பக்கமான sin of π/4 அப்படி வரும். உங்களுக்கு தெரியும் sin π/4 வந்து 1/√2, sin of -π/4 -1/√2. அப்ப இங்க என்ன வரும்னா -1/√2 less than or equal to alpha less than or equal to 1/√2. இப்படி வந்துச்சுன்னா நல்லா தெரியும், அதாவது ஆல்பா வந்து -1/√2க்கும் +1/√2க்கும் நடுவில் வந்திருக்கு அப்படின்னா மாடுலஸ் ஆல்பா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/√2 அப்படின்னு போடலாம். ஸோ ஆப்ஷன் வந்து என்னது, மாடுலஸ் ஆல்பா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/2ங்கிறது ஆப்ஷன் வந்து 1. புரிஞ்சதா? நல்லா பார்த்துக்கோ. புரியுதா? 5th கொஸ்டின் பாருங்க. sin inverse of cos x equal to π/2 minus x is valid for பின் வருவனவற்றில் எந்த மதிப்புகளுக்கு sin inverse of cos x equal to π/2 minus x என்பது மெய்யாகும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நாம என்ன எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே தான், இடைவெளி தான். இப்போ sin inverse of cos x equal to π/2 minus x அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்டர்வல். அப்போ இந்த -π/2 -π/2 less than or equal to x less than or equal to x இல்லை π/2 minus x less than or equal to π/2 minus x less than or equal to
உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இது வந்து π/2 மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு π/2 அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இதுல இருந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த 5/2வை ரெண்டு சைடு கொண்டு போறீங்க. So, இந்த பக்கம் வந்தாலும் -π/2. அப்ப என்ன ஆகும்னா -π/2 -π/2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு π/2 மைனஸ் π/2. இப்போ இது வந்து 90 மைனஸ் 90 ரெண்டு 90 இப்போ 180 ஆகும். ஸோ -π லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இது வந்து π/2 மைனஸ் π/2 0. இப்போ டோட்டலாக நீங்கள் வந்து சைனை மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பை கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத மாற்றி போட்டுக்கலாம். எப்படி போடலாம்? 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பை அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து என்னது? ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 2 அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இந்த கொஸ்டினை பாருங்க. If sin inverse x plus sin inverse y plus sin inverse z equal to 3π/2, the value of x power 2017 plus y power 2018 plus z power 2019 minus 9 by x power 101 plus y power 101 plus z power 101 அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து sin inverse x sin inverse x plus sin inverse y plus sin inverse z equal to 3π/2 கொடுத்துருக்கு இல்லையா? அப்படின்னா 270 டிகிரி. 270 டிகிரின்னா π/2 மாதிரி 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா sin inverse x equal to π/2 அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி sin inverse y equal to π/2. அதே மாதிரி sin inverse z equal to π/2 அப்படி மூணா பிரிச்சுக்கிறேன். ஏன்னா மூணுமே வந்து தனித்தனியா π/2 π/2 π/2. இப்போ சைனோட எந்த ஆங்கிளுக்கு π/2 வரும்னா 1 90 டிகிரி. சைனோட 90 டிகிரிக்கு வந்து π/2 வருது அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 இருக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இங்க ஒய் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இசட் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. எக்ஸ் பவர் 2017 plus y power 2018 plus z power 2019 minus 9 by x power 101 plus y power 101 plus z power 101. இது எல்லாத்துக்கும் x y z ஒன்றுன்னு போடுறேன். அப்படி போட்டீங்கன்னா இது என்ன ஆகும்னா 1 power 2017 plus 1 power 2018 plus 1 power 2019 minus 9 by 1 power 101 plus 1 power 1 power 101 plus 1 power 101. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ ஆட் பண்ணா 1 power anything is 1 அப்படிங்கிறது இங்கே எழுதுறோம் பார்த்துக்கோங்க. ஸோ 1 plus 1 plus 1 minus 9 by 1 plus 1 plus 1. அப்போ இந்த 3 minus 9 by 3 கேன்சல் ஆகிடுமா? ஸோ என்ன ஆகுன்னா 3 minus 3 equal to 0 அப்படின்னு ஆயிடும். ஸோ இது வந்து என்னது? ஆப்ஷன் நம்பர் 1 மறக்கக்கூடாது. சரியா? ஆப்ஷன் நம்பர் 1. 7th கொஸ்டின் பாருங்க. If cot inverse x equal to 2π/3 2π/5 for some x belongs to R, then the value of tan inverse x greater. Cot சில x belongs to R க்கு cot inverse x equal to 2π/5 எனில் tan inverse x இன் மதிப்பு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா tan inverse x plus cot inverse x equal to π/2 அப்படின்னு. இது வந்து எப்படின்னா sin inverse x plus cos inverse x π/2 போட்ட மாதிரி tan inverse x plus cot inverse x equal to π/2 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க tan inverse x தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ tan inverse x அப்படியே வச்சுக்கிட்டு இந்த cot inverse x க்கு பதிலாக என்ன போடலாம்? 2π/5 போடலாம். ஸோ ஈக்குவல் டு π/2. இப்போ இந்த 2π/5 அங்கே போச்சு. tan inverse x equal to π/2 minus 2π/5. இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா 5க்கு 2 எல்சிஎம் வந்து 10. ஸோ 5 2 சார் 10 சார் மேலே 5 இது வந்து 2 2 சார் 4.
ஸோ ஆன்சர் வந்து 5 divided by 10. 5 divided by 10, ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? The, the domain of the function defined by f of x equal to sin inverse of root x minus 1. f of x equal to sin inverse of root x minus 1 என வரையறுக்கப்படும் சார்பின் சார்பகம் அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பொறுத்த மட்டும் அதோட சார்பகம் வந்து எனக்கு -1, உங்களுக்கு தெரியும். சைன் இன்வர்ஸ் எக்ஸோட சார்பகம் என்ன? -1, டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். டொமைன் அப்படின்னா தமிழ்ல என்ன? சார்பகம். டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் -1, 1. இப்போ என்ன பண்றீங்க? இந்த ரூட் எக்ஸ் மைனஸ் 1 வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு வந்து 0 என்ன பண்ணா 0 less than or equal to square root of x minus 1 less than or equal to 1. ஏன் நம்ம வந்து -1 எடுக்கல அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 போட்டா என்ன ஆகுன்னா -2 ஆயிடும். ரூட் ஆஃப் -2 நெகட்டிவ் நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கிடையாது. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கம் எடுத்துட்டீங்கன்னா 0 less than or equal to x minus 1 less than or equal to 1 கிடைக்கும். இந்த 1 இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 1 less than or equal to x less than or equal to 2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன கேட்டீங்கன்னா 1, 2 அப்படிங்கிற க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 2. சரியா? நல்ல தெளிவாக பார்த்துக்கணும். இந்த 9th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான கொஸ்டின். நல்லா திங்க் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குற கொஸ்டின். If x equal to 1/5, then the value of cos inverse x plus 2 sin inverse x அப்படின்னு கொடுத்துருக்கு. நல்ல ஒரு அருமையான கொஸ்டின். பாருங்க, நாம இதை என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? x equal to 1/5. நீ வந்து cos inverse x plus 2 sin inverse x கண்டுபிடிங்க கேட்டிருக்கேன். இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா cos inverse x plus 2 sin inverse x இருக்கு இல்லையா? நான் என்ன பண்றேன்னா cos inverse x வச்சுட்டு இந்த 2 sin inverse x நான் என்ன பண்றேன்னா sin inverse x plus sin inverse x அப்படின்னு பிரிக்கிறேன். அப்படி பிரிச்சாச்சுன்னா இது வந்து என்ன ஆகும்னா cos inverse x plus sin inverse x ஓட வேல்யூ வந்து π/2 உங்களுக்கு தெரியும். அப்போ π/2 plus sin inverse x அப்படின்னு வரும். உங்களுக்கு நீங்க வந்து cos of 90 plus theta equal to minus sin theta ன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. ஏன்னா செகண்ட் ஃபார்முலா cos வந்து நெகட்டிவ். இங்க வந்து π/2 பதில 90 பதில π/2 இருக்கு, தீட்டா பதில sin inverse x இருக்கு. அப்ப இது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் சைன் ஆஃப் என்ன பண்ணோம் sin inverse x. ஆக்சுவலா மைனஸ் சைன் தீட்டா பதில sin inverse x. நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனும் சைன் இன்வர்ஸும் ஒன்னா வந்தா கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக அதை கேன்சல் பண்ணணும்னா இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் வந்து 1/5 கொடுத்துருக்கு. ஸோ மைனஸ் எக்ஸ்னா -1/5. ஸோ இது வந்து ஆப்ஷன் நம்பர் 4. நல்ல திரும்ப ஒரு முறை ரீவைண்ட் பண்ணாலும் கூட பார்த்துக்கோங்க. சரியா? 10th கொஸ்டின் பாருங்க. tan inverse 1/4 plus tan inverse 2/9. இதை வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதாவது tan inverse x plus tan inverse y equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா tan inverse of 1/4 plus tan inverse of 2/9 equal to x பதிலா 1/4, y பதிலா 2/9. அப்போ tan inverse of 1/4 plus 2/9 divided by 1 minus 1/4 into 2/9. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுங்க.
tan இன்வர்ஸ் ஆஃப் மேலே எல்சிஎம் வந்து 36. அப்போ 9 4 ஆர் 36, 4 9 ஆர் 36. ஸோ 2 into 4 8. டினாமினேட்டர் அதே மாதிரி என்ன வரும்னா 36 minus 2 divided by 36 வரும். சரியா? இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணி போட்டா 36 கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன வரும்னா tan inverse ஆஃப் 9 plus 8 வந்து 17, 36 minus 2 வந்து 34. ஆச்சா 34. இப்போ இந்த ரெண்டையும் கட் பண்ணிட்டா ஆன்சர் இஸ் tan inverse ஆஃப் 1/2. அப்போ வந்து ஆப்ஷன் நம்பர் 4, tan inverse ஆஃப் 1/2. புரிஞ்சுதா? அதனால ஒரு முறை ஒரு தடவை 2 தடவை இந்த வீடியோ வந்து நீங்க திருப்பி பார்த்துக்கோங்க. தான் நீங்க 11th page பாருங்கப்பா. If the function f of x equal to sin inverse of x square minus 3, then x belongs to சார்பு f of x equal to sin inverse of x square minus 3 எனில் x இருக்கும் இடைவெளி அப்படிங்கிறது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 வந்து எப்படி வரும்னா அதோட எஃப் ஆஃப் எக்ஸின் சார்பாக வந்து -1 to +1 அப்படிங்கிற போது இது என்ன ஆகும்னா -1 less than or equal to x square -3 less than or equal to 1. இந்த -3 ரெண்டு சைடும் கொண்டு போனீங்கன்னா -1 + 3 less than or equal to x square less than or equal to 1 + 3. அப்போ இங்கே வந்து 2 less than or equal to x square less than or equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரூட் எடுத்துட்டீங்கன்னா இது என்ன ஆகும்னா √2 less than or equal to x less than or equal to 4க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 2ன்னு வரும். இப்போ இது என்ன இன்டர்வல்னா -√2, 2 தான். ஆனா அது வந்து நம்ம எப்படி எழுத முடியாது, டேரக்டா எழுத முடியாது. ஏன்னு கேட்டா எக்ஸுக்கு இப்போ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணும், ஆப்ஷன் 2 தான் கரெக்டு அப்படின்னு தோணும். ஆனா அது கிடையாது. ஏன்னா √2 2 அப்படின்னு போட்டிருக்குமே தவிர இதுக்கு வந்து இன்னும் 2 ரூட்ஸ் இருக்கு. என்னன்னா -√2 அப்புறம் -2. ஏன்னா 2க்கு வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னா +or-2 வரும். அதே மாதிரி 4க்கு ஸ்கொயர் ரூட் பண்ணா +or-2 வரும். அப்ப 2 ரூட்டுமே இருக்கு. அப்போ இதை வந்து நீங்க எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் நினைச்சிட்டு போட்டக்கூடாது. இது எப்படி போடணும்னா இது வந்து -2ல இருந்து -√2 வரைக்கும் ஒரு இன்டர்வல். அப்புறம் யூனியன் அடுத்து வந்து √2, 2 அது ஒரு இன்டர்வல். ஸோ நடுவில் ஒரு நம்பர் கிடையாது. -2ல இருந்து -√2 வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸும், அது மாதிரி √2ல இருந்து 2 வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸும். அதுதான் வந்து இதனுடைய டொமைன் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? மறக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, if cot inverse of 2 and cot inverse of 3 are two angles of a triangle, then the third angle அது வந்து என்னன்னு கேட்கும். காட் இன்வெர்ஸ் 2 மற்றும் காட் இன்வெர்ஸ் 3 ஆகியன ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் எனில் மூன்றாவது கோணம் என்ன அப்படின்னு கேட்கும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த கோணங்கள் வந்து காட் இன்வெர்ஸ் ஆஃப் 2 + காட் இன்வெர்ஸ் ஆஃப் 3 அப்படிங்கிறது இங்க வந்து உங்களுக்கு வந்து கோணங்கள். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதை வந்து அப்படியே ரெண்டத்தையும் நீங்க ஆட் பண்ணணும். ஸோ அதாவது காட் இன்வெர்ஸ் ஆஃப் 2வையும் காட் இன்வெர்ஸ் ஆஃப் 3யும் ஆட் பண்ணணும். அப்போ காட் இன்வெர்ஸ் ஆஃப் 2 + காட் இன்வெர்ஸ் ஆஃப் 3 இதுக்கு நமக்கு ஃபார்முலா கிடையாது. ஆனா காட்டுக்கு ரெசிப்ரோக்கல் வந்து tan இல்லையா? அப்ப tan இன்வெர்ஸ் ஆஃப் 2 1/2 சாரி பிளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/3. இது எப்படின்னா காட் இன்வெர்ஸ்னா அந்த ஆங்கிளை வந்து அந்த வேல்யூ வந்து ரிவர்ஸ் பண்ணி போடலாம். இப்போ இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா எப்படி போட்டீங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் என்ன வரும் 1/2 + 1/3 divided by 1 - 1/2 into 1/3. இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுங்க. அப்போ வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் மேல வந்து என்ன வரும்னா 6, 3 + 2 5, 5/6 வரும். டினாமினேட்டர் 6 - 1 6 - 1/6 வரும். 6 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் என்ன 5/5ன்னு வரும். இந்த 6 - 1 வந்து 5. அப்ப tan இன்வெர்ஸ் ஆஃப் 1ன்னு கிடைக்கும். இப்ப tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா அதோட ஆங்கிள் உங்களுக்கு தெரியுங்களா? அதோட ஆங்கிள் என்ன 5/4. இது வந்து 2 ஆங்கிள் கூட்டுனா வரக்கூடிய ஆங்கிள் வந்து 5/4. அப்போ தேர்டு ஆங்கிள்
அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் வந்து 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 வரும். அப்போ தேர்ட் ஆங்கிள் வந்து பை மைனஸ் பை பை 4. ஸோ இட் இஸ் 3 பை பை 4. ஸோ the option is number 2. கிளியரா? நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. என்ன இந்த 13th கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்கு? sin inverse of tan pi by 4 minus sin inverse of root 3 by x equal to pi by 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, sin inverse of tan pi by 4 minus sin inverse of root 3 by x equal to pi by 6 அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ tan pi by 4 வேல்யூ வந்து உங்களுக்கு ஒன்றுன்னு தெரியும். அப்போ நீங்க இதை என்ன பண்றீங்க அப்படின்னா, sin inverse of 1 minus sin inverse of root 3 by x equal to pi by 6. இப்போ sin inverse of 1 அப்படின்னா அது வந்து pi by 6, சாரி pi by 2 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து pi by 2 போட்டுக்கிறேன். இந்த பை பை 6 லெஃப்ட் சைட் கொண்டு வந்து மைனஸ் பை பை 6 போட்டுக்கிறேன். இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அங்கே கொண்டு போய் பிளஸ் ஆயிடும். சைன் இன்வர்ஸ் ரூட் 3 பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. பை பை 2 மைனஸ் பை பை 6ன்னா நீங்க வந்து நியூமரிக்கலா பாருங்க, 90 மைனஸ் 30 வந்து 60. அப்ப இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை பை 3 60ங்கிறத பை பை 3 போட்டுக்கலாம். பை பை 3 ஈக்குவல் டு sin inverse of root 3 by x வரும். இப்போ இந்த sin inverse லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டீங்கன்னா sin pi by 3 sin pi by 3 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து root 3 by x கிடைக்கும். இப்போ sin pi by 3க்கு வேல்யூ sin 60யோட வேல்யூ வந்து root 3 by 2. ஸோ root 3 by 2 ஈக்குவல் டு root 3 by x அப்படின்னு வருது. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரூட் 3 பை ரூட் எக்ஸ், சாரி ஃபுல் ரூட் இல்லையா, சாரி ஃபுல் ரூட். அப்போ வந்து ரூட் 3 பை எக்ஸ், இந்த எக்ஸ் வந்து ரூட்டுக்குள்ள இருக்கு. ஸோ ரூட் 3 பை எக்ஸ். இப்போ தனித்தனியா பிரிச்சேன்னா ரூட் 3 பை 2 ஈக்குவல் டு ரூட் 3 பை எக்ஸ். புரியுதா? இதை வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூட் 3 கேன்சல் பண்ணலாம். ரூட் 3 பை ரூட் எக்ஸ், சாரி ரூட் 3 கேன்சல் பண்ணலாம். ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கும். அதுல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது எதோட ஈக்குவேஷன் பார்க்கணும். அது பெஸ்ட் என்ன, இதெல்லாம் நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 எல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் ஃபேக்டர்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது இந்த செகண்ட் ஈக்குவேஷனோட ரூட் அப்படிங்கிறது இங்க வந்து நமக்கு தெளிவாயிடும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ sin inverse of 2 cos square x minus 1 plus cos inverse of 1 minus 2 sin square x அப்படின்னு கொடுத்துருக்கு. பாருங்க, எப்படின்னா sin inverse of 2 cos square minus x minus 1. அப்போ நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க, sin inverse of 2 cos square x minus 1 plus cos inverse of 1 minus 2 sin square x. இது எப்படி எழுதலாம் கேட்டீங்கன்னா, sin inverse of 2 cos square x minus 1 வந்து எப்படி போடுவோம்? நம்ம வந்து cos 2x போடுவோம். So sin inverse of cos 2x. அதே மாதிரி இது வந்து cos inverse of, இதுவும் அதே தான். cos 2xக்கு 4 ஃபார்முலா, அதுல 2 ஃபார்முலா இது. ஸோ இதை நம்ம எழுதிட்டோம் இல்லையா? அப்ப இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டும் ஒரே மாடல்ல இருக்கு. sin inverse x plus cos inverse x equal to pi by 2ங்கிற மாடல்ல இருக்கு. ஸோ இது வந்து அந்த மாடல்ல அப்போ ஆன்சர் வந்து pi by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன் நம்பர் 1 pi by 2 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்து இது பாருங்க. இப்போ 16th ப்ராப்ளம். அது வந்து என்ன பண்றது அப்படின்னா, 16th ப்ராப்ளத்துல மாடல் 6 ரெசனை கொண்டு வரணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். இப்போ வந்து 2 tan inverse x
minus sin inverse of 2x 2x by 1 plus x square. இப்போ sin 2x வந்து ரெண்டு ஃபார்முலா. அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் கான்ஸ்ல ஒன்று இருக்கும், இன்னொன்று இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan அப்படின்னு. 2 tan x by 1 plus tan x. tan sin 2a equal to 2 tan a by 1 plus tan square a அப்படின்னு. அந்த கான்செப்டை வந்து நீங்க என்ன பண்றது, உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப இந்த 2 tan inverse x வந்து அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த tan இந்த sin inverse of 2x by 1 plus x square இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு அதுக்கு அதோட வேல்யூ போட்டீங்கன்னா அது 2 tan inverse x ஆயிடும். அப்ப 2 tan inverse x இதுவும் 2 tan inverse x ஆயிடும். இது வந்து எப்படின்னா sin 2a ஃபார்முலா இருக்குல்ல, sin 2a வந்து 2 tan a by 1 minus tan square a அப்படிங்கிற 1 plus tan square a அப்படிங்கிற ஃபார்முலாவை இன்வர்ஸ் பண்ணிட்டு கொண்டு வரும்போது இந்த 1 plus tan square x square ஆயிடும். sin inverse of 2x by 1 plus x square. ஸோ இப்போ என்ன, நான் ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து உங்களுக்கு 0ன்னு இருக்கும். சரியா, பாருங்க. equation tan inverse x minus pi by 2 minus tan inverse x minus cot inverse x equal to tan inverse of 1 by root 3. இது வந்து சொல்யூஷன் இருக்குதா, இல்ல இல்லையா, இல்ல ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கா, ஒரே ஒரு தீர்வா, இல்ல எண்ணற்ற தீர்வுகளா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த tan inverse x இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. tan inverse x இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அதாவது tan inverse x minus cot inverse x equal to tan inverse 1 by root 3. இது கொஸ்டின். நீங்க என்ன பண்ணுங்க, tan inverse x அப்படியே வச்சுக்கோங்க. இந்த cot inverse x க்கு பதிலா pi by 2 minus tan inverse x போடுங்க. அப்ப tan inverse of x ஓட வேல்யூ வந்து 1 by root 3 ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும்னா pi by 6 வரும். இப்போ பிராக்கெட் எடுங்க, எடுத்தீங்கன்னா tan inverse x minus pi by 2 plus tan inverse x equal to pi by 6. இந்த pi by 2 ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. இங்க வந்து tan inverse x plus tan inverse x கூட்டிக்கலாம். கூட்டினீங்கன்னா 2 tan inverse x equal to pi by 6 plus pi by 2. நியூமரிக்கலா கூட்டுங்க. pi by 6னா 30, இது வந்து 90. 30 90 கூட்டினா என்ன வரும், உங்களுக்கு வந்து 120 வரும். இது வந்து 2 pi by 3 அப்படின்னு வரும். இந்த 2 கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டா tan inverse x equal to pi by 3 வரும். அதுல இருந்து x equal to என்ன வரும், இதோட ஆன்சர் வந்து tan inverse of pi by 3 வந்து √3. அப்போ tan inverse x ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு √3 அப்படின்னு கிடைக்கும். சரியா, இந்த இந்த கொஸ்டின் பாருங்க. If sin inverse x plus cot inverse 1 by 2 equal to pi by 2, then x is equal to x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கேன். இப்போ இதை நீங்க வந்து எப்படி பண்றீங்க அப்படின்னா, இந்த sin inverse x அப்படியே இருக்கட்டும், cot inverse 1 by 2 நீங்க மாற்றணும். எப்படி மாற்றணும்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க ரொம்ப கொஞ்சம் சிம்பிளா ஒரு ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 by 2 இருக்கு இல்லையா, அது வந்து என்ன காட்டு. ஸோ ஒரு சின்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுட்டு ஏதாவது ஒரு ஆங்கிளை வந்து ஆல்பான்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் ஆல்பான்னு வச்சுக்கோங்க. இப்போ காட்டுக்கான ஃபார்முலா வந்து அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அப்போ இங்க என்ன வரும்னா, அட்ஜசன்ட் வந்து இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா 1, ஆப்போசிட் வந்து 2. எனக்கு புரியுதா? அப்போ இதுல இருந்து இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா இது என்ன கிடைக்குன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 + 1 ஸ்கொயர் 4 + 1 5 வரும். ஸோ இது வந்து tan inverse ஆஃப் இது வந்து 5 வருமா. இப்போ நாம் என்ன பண்றோம்னா, இந்த கொஸ்டினை sin inverse x plus cot inverse 1 by 2 equal to pi by 2 அப்படிங்கிறது கொடுத்த கொஸ்டின். இப்போ நான் என்ன பண்றேன்னா, sin inverse x அப்படியே வச்சுக்கிட்டு இந்த cot inverse தான் சைனை மாத்துறேன். அப்போ சைனுக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ்.
அப்போ இது என்ன ஆகும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2/√5 ஈக்குவல் டு 5/2. இப்போ லாஜிக்கா நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து பாருங்க சைன் இன்வர்ஸா இது வேண்டாம், சைன் வேண்டாம், சாரி, இதை காசா மாத்திக்கோங்க. காசா மாத்தினீங்கன்னா சாரி மிஸ்டேக் வேண்டாம். அப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காட்டை வந்து காசா மாத்தணும். காசுன்னா அட்ஜஸ்டன் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜஸ்டன் பை ஹைபாட்னியூஸ் போடும்போது இது வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√5 ஈக்குவல் டு 5/2. உங்களுக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்னன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே ரிசல்ட் தான் இங்க வருது. அப்ப கம்பேர் பண்ணுங்க, எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கணும், 1/√5 அப்படின்னு இருக்கணும். ஸோ வந்து ஆப்ஷன் வந்து செகண்ட். சாரி, இந்த இடத்துல கொஞ்சம் நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், வெரி சாரி. சேம் ஐடியா தான். சம் வந்து 19th வந்து சைன் இன்வர்ஸ் x/5 பிளஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் 5/4 போட்டிருக்கேன். இந்த கொசிகண்ட் இன்வர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த காசுக்கு மாற்றணும். ஸோ இதே மாதிரி தான் டயக்ராம் போடுங்க. இப்போ சைன் இன்வர்ஸ் x/5 அப்படிங்கிற போது இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஆல்பான்னு வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ் x/5னா சைனுக்கான ஃபார்முலா அட்ஜஸ்ட் ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ இது வந்து எக்ஸ், இது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x/5. ரைட், அது கொசிகன் இன்வர்ஸ் எடுத்துக்கோங்க 5/4. அதை மாற்றி போட்டால் சைன் இன்வர்ஸ் 4/5. அப்போ இது வந்து 4, இது வந்து 5. பித்தகோரியன் ட்ரிப்ளெட் படி இது வந்து ஆன்சர் 3. இப்போ நீங்க சைன் இன்வர்ஸ் x/5 பிளஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் 5/4 ஈக்குவல் டு 5/2. இப்போ நான் என்ன பண்றேன்னா சைன் இன்வர்ஸ் x/5 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த கொசிகண்ட் இன்வர்ஸ் வந்து காசுக்கு மாற்றுவேன். ஸோ நான் காசுக்கு ஆக்சுவலா அது வந்து என்ன ஆகும்னா காசுக்கு வந்து மாற்றும் பொழுது என்ன ஆகும்னா காஸ் இன்வர்ஸ் 3/5 அட்ஜஸ்டன் பை ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு 5/2 வரும். இப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது x/5 ஈக்குவல் டு 3/5 வரும். இந்த 5 கேன்சல் பண்ணிட்டீங்க, ஆன்சர் ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 3. சரியா? கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். சைன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மாடலஸ் இஸ் லெஸ் தேன் 1 அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ இதோட ஆன்சரை பார்க்கணும். எப்படி பாருங்க, சைன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் அதை வந்து கண்டுபிடிக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, ஆல்பா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஆல்பா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் எக்ஸ். இதுல என்ன கிடைக்கும்னா டேன் ஆல்பா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இதை வச்சு அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டு இது ஆல்பா டேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் பை. ஸோ இது எக்ஸ் அட்ஜஸ்டன்ட் இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒன்று. இப்போ ஹைபாட்னியூஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். அப்போ வந்து 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ டேன் ஆல்பா வந்து எக்ஸ் அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், சைன் ஆல்பா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்போ என்ன பண்ண, இந்த சைன் அங்கே கொண்டு போயிட்டேன்னா ஆல்பா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும், 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஆல்பானா டேன் இன்வர்ஸ் எக்ஸும் போடலாம், சைன் இன்வர்ஸ் எக்ஸும் போடலாம். இப்போ கொஸ்டின் வந்து சைன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் எக்ஸ். நாம என்ன பண்ணிட்டோம், சைன் ஆஃப் இந்த டேன் இன்வர்ஸ் எக்ஸ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சைன் இன்வர்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். சரியா? ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லா 20 சமம் கவர் பண்ணிட்டோம். நல்லா நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதை போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட்.